ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆஃப் ஆடர் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஆஃப் ஆடர்னா என்னென்னா அது வந்து ஒரு காம்பினேஷனல் சர்க்யூட். இப்போ நம்ம டூ இன்புட்ஸ் கொடுக்குறோன்னா அதை வந்து ஆட் பண்ணி தரது தான் ஆஃப் ஆடர். ஆட் பண்ணி வர சம்மையும் கேரிங்கிற இன்னொரு அவுட்புட்டையும் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இங்கே பாருங்கள், நான் இப்போ இன்புட்ஸ் ஏ பி ரெண்டு இன்புட் கொடுக்குறேன். எனக்கு அவுட்புட் பார்த்தீங்கன்னா சம் கேரி ரெண்டு அவுட்புட் வரணும். ஓகேங்களா? ஸோ இப்போ என்னோட ட்ரூத் டேபிள் எப்படி அமையும்னா, இப்போ நான் வந்து இன்புட்டில் 0 0ன்னு கொடுத்தேன்னா எனக்கு வந்து சம் எப்படி வரும்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம நார்மலாக எப்பயும் பண்ணுற மாதிரி அடிஷன். இப்போ 0யும் ஆட் பண்ணால் எனக்கு என்ன வரும்? 0 தான் வரும். ஸோ இப்போ சம்மும் 0 கேரியும் வரல, அதுவும் 0. ஸோ தென் இப்போ வந்து நான் 0 1ன்னு கொடுக்குறேன்னு வைங்களேன். ஸோ இப்போ நார்மல் அடிஷன் பண்ணுங்கள். 0 அண்ட் 1ன்னு கொடுத்தேன்னா சம்மில் 1 வரும், கேரி எதுவும் வராது. ஸோ சம்மில் 1, கேரியில் 0. ஸோ அடுத்தது 1 0ன்னு கொடுத்தாலும் சேம் அதே தான். 1 0 பண்ணி பாருங்கள், சம் 1 வரும், ஸோ கேரி 0. ஸோ இப்போ நான் 1 1ன்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் 1 1ன்னு சம் பண்ணுறேன்னு வைங்களேன், எனக்கு 2 வரும். இதை நம்ம பைனரியில் எப்படி எழுதுவோம்? 0 1, சாரி 0 1 இல்லை, 1 0ன்னு எழுதுவோமா 2வை? ஸோ இந்த லெஃப்டில் இருக்கிறது கேரி, ரைட்டில் இருக்கிறது சம். ஓகேங்களா? ஸோ அப்படி எழுதுனா எனக்கு சம்மில் 0, கேரியில் 1 வரும். ஸோ இப்போ இந்த சம் கேரி இதுக்கு ரெண்டுத்துக்குமே பூலியன் ஃபங்க்ஷன் ரெடி பண்ணணும். ஸோ பூலியன் ஃபங்க்ஷன், ஸோ சம்முக்கு வந்து என்னது? ஸோ நம்ம எத்தனை இன்புட் யூஸ் பண்ணியிருக்கோம்? 2 இன்புட். ஸோ அதனால் 2 வேரியபிள் கேமை போடணும். ஸோ 3 இன்புட்னா 3 வேரியபிள் போடும். ஸோ இங்கே வந்து 2 வேரியபிள் கேமை போடுறேன். சம்மில் எதெல்லாம் அவுட்புட் வந்திருக்கு? ஸோ ஏபிங்கிற ஒரு இன்புட்ஸ் ஏபி. ஸோ அதனால் ஏ இங்கே பி இங்கே எழுதிக்கிறேன். ஸோ சம்மில் எப்பெல்லாம் அவுட்புட் வந்திருக்கு? மின்டம் 0ல் வரல, மின்டம் 1ல் வந்திருக்கு, மின்டம் 2ல் வந்திருக்கு, மின்டம் 3ல் வரல. ஸோ மின்டம் 1லையும் 2லையும் பார்த்தீங்கன்னா நான் வந்து எழுதிக்கிறேன். ஸோ இப்போ இது ரெண்டுத்தையுமே நான் வந்து தனித்தனியாக தான் குரூப் பண்ண முடியும். ஸோ தனித்தனியாக குரூப் பண்ணால் எனக்கு ஏ இப்போ இதுக்கு வந்து குரூப் பண்ணுங்கள். லெஃப்டில் பாருங்கள் ஏ இருக்குது, மேலே வந்து பி பார் இருக்குது. ஸோ தென் இதுக்கு லெஃப்டில் பாருங்கள் ஏ பார் இருக்குது, மேலே வந்து பி இருக்குது. ஸோ இப்படி இருந்தால் நான் வந்து ஒரு கேட், உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும், நம்ம லாஜிக் கேட் நடத்தினதை பார்த்துருந்தீங்கன்னா. ஸோ இப்படி இருந்தால் நான் வந்து எக்ஸ்ஆர் கேட் போட்டுக்கலாம். ஓகேங்களா? அதாவது ஏ பி பார் தென் ப்ளஸ் ஏ பார் பி. ஸோ இப்படி இருந்தால் நான் எக்ஸ்ஆர் கேட் போட்டுக்கலாம். அதை சிம்பிளிஃபை, இன்னும் ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணுறது. அடுத்தது நான் வந்து கேரியோட பூலியன் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படிங்கிறேன். ஸோ கேரியில் லாஸ்ட் மின்டமில் மட்டும்தான் 1 வந்திருக்கு. ஸோ கேரிக்கு ஒரு 2 வேரியபிள் கேமை போடுறேன். ஓகேங்களா? 2 வேரியபிள் கேமை போடுறேன். இன்புட்ஸ் வந்து ஏ அண்ட் பி. ஸோ லாஸ்ட்டில் மட்டும்தான் 1 வந்திருக்கு. ஸோ இந்த 1 குரூப் பண்ணால் எனக்கு என்ன வரும்னா ஏபின்னு வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ சம்முக்கு என்னது, கேரிக்கு என்னதுன்னு தெரிஞ்சிச்சா? சம்முக்கு வந்து ஏ எக்ஸ்ஆர் பி, கேரிக்கு பார்த்தீங்கன்னா ஏ அண்ட் பி. ஸோ இதுக்கு நான் வந்து லாஜிக் டயக்ராம் வரையணும் இப்போ. ஓகேங்களா? ஸோ லாஜிக் டயக்ராம் ஃபஸ்ட்டு ஏ எக்ஸ்ஆர் பிக்கு வரையலாம். ஸோ ஏங்கிற ஒரு இன்புட்டு, தென் பிங்கிற ஒரு இன்புட்டு. இங்கே என்ன போட்டிருக்கேன்னா எக்ஸ்ஆர் போட்டிருக்கேன். ஸோ நான் ஒரு எக்ஸ்ஆர் போட்டேன்னா அதுலேருந்து வர அவுட்புட் தான் பார்த்தீங்கன்னா எனக்கு சம். ஓகேங்களா? ஸோ கேரிக்கு என்னது, ஏபி. ஸோ ஏலேருந்து எடுத்துக்கிட்டு தென் பியிலேருந்து நான் ஒரு இன்புட்டு எடுத்துக்கிட்டு, ஸோ இது பாருங்கள் AND கேட். ஸோ AND கேட் போட்டேன்னா எனக்கு வந்து இதுதான் கேரி. ஸோ ஹாஃப் ஆடர் அவ்வளோதாங்க. தேங்க்யூ.